சேர்ந்து உன்னை காதலிச்சோம். இவ்வளவு பேரா? ஐயோ, நான் என்னத்துக்கு ஆகுறது? அப்புறம் கடைசியா குலுக்கு சீட்டு போட்டு யார் பேர் வருதோ அவதான் காதலிக்கணும்னு முடிவு பண்ணோம். அதுல என் பேர் தாயா வந்தது. என்ன உங்க ஊரு லாட்டு சீட்டு நினைச்சீங்களா? குலுக்கு சீட்டு போறதுக்கு உங்களை சரி தப்பு இல்ல. நீ சொன்ன மாதிரியே எல்லாம் இந்த ஊர் ராசி. அதோட என் நேரம், நான் வரேன். என்னையும் அதுக்குள்ள எந்திரிச்சு போற? இலையில உள்ளதெல்லாம் அப்படியே இருக்கு. இந்த பாயாசமாவது சாப்பிட்டு போயா? நான் சாப்பிடற மாதிரியா பேசிருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தேன். இப்பவே கையில தாலியை கொடுத்து கழுத்துல கட்ட சொல்லுவேன். நான் போறேன். எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போயா? என்னத்த சொல்றது? பொறுமையா இரு. உங்க அப்பாட்ட பேசி என்னை விட ஒரு அழகான மாப்பிளைய பார்த்து சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இப்ப நாளை விடு. அப்பா மாமா, என்னடா சின்ன பொண்ணு உட்கார்ந்துல இருந்து நானும் தினம் வெத்தலையில சுண்ணாம்ப தடவி தடவி குடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீயும் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்கிறியே, எனக்கு ஒரு நல்ல பதில சொல்லக்கூடாதா மாமா? அடக்கு இருக்கா? என்னடா பண்ண சொல்ற? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். எங்க 2 பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு மாமா. அதுவே எனக்கு போதும். அடே, அவளோ இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கா. கொஞ்ச காலம் போட்டோம், அத பத்தி யோசிப்போம். நீ யோசிச்சுக்கிட்டே இரு, எனக்கு வயசு ஏறிக்கிட்டே போட்டோம். மறையா, உனக்கு அப்படி என்னடா வயசாகி போச்சு? எனக்கும் உங்க அக்காளுக்கும் என்ன வயசு வித்தியாசம்னு உனக்கு தெரியுமில்ல? உனக்கு அவசரம்னு சொல்லுடா. டேய், சின்ன பொண்ணு வரட்டும், நேருக்கு நேரா வச்சு கேட்டுடுவோம். மாமா, சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? மாட்டுக்கு தண்ணி காட்டினியா? நீ சாப்பிட்டியா? நிம்மதியா போய் தூங்கு, காலையில பேசிக்குவோம். அப்போ சின்ன பொண்ணு கிட்ட தான் காலையில பேசிக்குவோம்னு சொல்றேன். சரி மாமா, அப்ப நான் போய் படுக்கட்டுமா? நான் இங்கிலீஷ்லயா சொன்னேன்? வெத்தலை தட்டை வச்சுட்டு போடா. போடா. பொழுது விடியக்கூடாது, பொழுது சாயக்கூடாது. எந்நேரமும் கல்யாணம் கல்யாணம்னு ஏன் உயிரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் சீக்கிரமா வாங்கினேன். எதுக்கியா கத்துற? மூச்சு விட முடியலையே. விடாத. இப்ப நீ மூச்சு விட்டு யாருக்குன்னு லாபம்? கொஞ்சமா குடிக்கணும். போ, டவுனுக்கு போ. போறதுல சுத்தமா மூச்சை விட்டுருவேன். உனக்கு என்னையா தலைவலி தாங்க முடியலையே, கீழே வந்துருவானு பயமா இருக்குதுங்க. கையில தலைகாணி வச்சுக்க, கீழே வந்து அடிபடாம இருக்கும். இந்த லட்சத்தோட 3 பொண்டாட்டி வேற. உனக்கு என்னையா? பால் கறக்கலாமே மாட்டுக்கால கட்டினேன், அது எட்டி உதைச்சு படக்கூடாத இடத்துல பட்டு வீங்கி போச்சு. வைத்தியரையா, நீங்க கொஞ்சம் பாருங்களேன். எனக்கியா? உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது? நான் மாட்டு வைத்தியரியா? மாட்டு மட்டும் தான் வைத்தியம் பார்க்கணும், உங்களுக்கு எல்லாம் பார்க்க கூடாது. பாத்தீங்களா ஐயா, ஆட்டுக்கும் மாட்டுக்கெல்லாம் வைத்தியர் வந்துட்டாரு. மனுஷனுக்கு என்னைக்கு வைத்தியர் வர போறாரோ அன்னைக்கு தான் நமக்கெல்லாம் விடிவு காலம். வாங்கய்யா போகலாம். உங்களை திருத்தவே முடியாதியா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். பெரியப்பா, பெரியப்பா, என்னடா? இனிய உளவாத இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் பெரியப்பா? இது எந்த சினிமால வருது? ஐயோ, இது சினிமா பாட்டு இல்ல பெரியப்பா, திருக்குறள். அடே, ஏறு எப்படி ஓட்டுறதுன்னு கேளு, சொல்லித்தரேன். இல்ல கலப்பைய ஏர்ல எப்படி பூட்டுறதுன்னு கேளு, 1க்கு 4 விதமா சொல்லித்தரேன். இதையெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இத வைத்தியரையா வந்துட்டாரு, அவரையே கேளு. என்னடா? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். எவ்வளவு அருமையான குறள். எப்படி? இதுக்கு விளக்கம் சொல்றேன், நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் பழம் நிறைய இருக்கிற தோட்டத்துல போய் பழத்தை பறிக்காம காய பறிச்சான்னா அவன் எவ்வளவு பெரிய மடையணும். அதே மாதிரி பேசுறதுக்கு எவ்வளவோ நல்ல வார்த்தைங்க இருந்தோம், அதை விட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசுறான் பாருங்க, அந்த மடையன் பழத்தை விட்டு காய பறிக்கிற மடையனுக்கு சமம்னு வள்ளுவர் சொல்றார். எவ்வளவு பெரிய விஷயத்த என்ன அழகா சொல்லி இருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே வள்ளுவர் ஒரு பெரிய மேதைதான். அவர் சொன்ன இந்த விஷயத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அவர் மாதிரியே மேதை ஆகி பேரும் புகழும் வாங்கலாம். நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். சரி சரி, வெட்டி கதை பேசுனது போதும். பக்கத்து விட்டு முனியம்மா கிட்ட பாவக்கா கேட்ட, தோட்டத்துல இருக்கு பறிச்சுக்கான்னா எடுத்தாந்து கொடுத்துட்டு அப்புறமா உட்காந்து வெட்டி கதை பேசியா. இதாடி வெட்டி கதை? நல்ல விஷயங்களை பேச விட மாட்டாளுகளே. வைத்தியரையா, கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. டேய், நீ வாடா. கழனியில இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாமே நான் தானா? எனக்கு இப்படி ஒரு சம்சாரம். சரி சரி, பாவக்காய பறிச்சு தொலைப்போம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதுக்கு மேலையும் நான் காய பறிச்சேன்னா என்ன பத்தி வள்ளுவன் என்ன நினைப்பான்? அசிங்கம் அசிங்கம்.
நடேசா, நீ ஒரு காலும் மடையனாக கூடாது. பழத்தை பறி, இன்னையிலிருந்து நீ மேதையாகு. நடேசா, நீ மேதை. நடேசா, இன்னையிலிருந்து நீ பெரிய மேதைடா. நடேசனா கொக்கா. பங்கஜம், பங்கஜம், இங்க வா. இத பாத்தியா? நீ சொன்ன மாதிரியே பறிச்சிட்டு வந்துட்ட. எடுத்துட்டு போ. யோ, என்னையா இது? காய பறிச்சுட்டு சொன்னா பழத்தை பறிச்சுட்டு வந்திருக்கிய. காய பறிக்கிறதாவது, அதுக்கு வேற ஆளப்பார். நான் இப்ப மேதை ஆயிட்டேன். ஐயோ, யோ, உனக்கு என்னமோ ஆயிடுச்சியா? எனக்கு ஏதோ ஆயிடுச்சா? உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. காய பறிச்சு முட்டாளாக்க பாக்குறியா? ஐயோ 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 ஐயோ, மண்ணான் கட்டி. யோ, இவ்வளவு வயசாகுது, கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? காய பறிச்சுட்டு போயான்னா விதைக்கு வச்ச பழத்தை எல்லாம் பறிச்சு இப்படி நாசம் பண்ணிட்டியா? சுத்த முடையனா இருப்ப போல இருக்க. வைத்தியரையா, காய பறிச்சா வள்ளுவன் மடையங்கிறான், பழத்தை பறிச்சா முனியமா மடையங்கிறான். மொத்தத்துல எதை பறிச்சாலும் நான் மடையன் தானா? நான் மேதையாகலன்னா கூட பரவாயில்லை, எல்லாரும் சேர்ந்து என்ன மடையன் ஆக்கிட்டாங்களே. இப்ப எதுக்கு நீ கனவு முன்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காகத்தான். இதுவா இருந்தாலும் கனவு திறந்து வச்சே பேசுவான். நீ முதல்ல கனவு தர. அதுக்கு முன்னாடி இப்ப நான் காட்ட வந்தது என்னன்னா, இப்ப நீ எதை காட்டாலும் நான் பார்க்க மாட்டேன். கனவை திறந்து காட்டு, பாக்கிறேன். யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசையா காட்டலான்னு வந்தேன். திரும்பியா? மாட்டேன். கனவு தர, காட்டு, அப்புறம் பாக்கிறேன். திறந்துட்டேன், திரும்பியா? எதுக்கு இப்ப ஆடுற? ஆடாமல் இல்ல. சரி, நின்னுட்டு இருந்தா எப்படி? ஏதோ காட்டுன்னு சொன்னீங்க, காட்ட வேண்டியதை காட்டிட்டு சீக்கிரம் இடத்தை காலி பண்ணு. யோ, நான் காட்டிட்டு தாயா நிக்கிறேன். உன் கண்ணுக்கு தெரியலனா அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா? என்னையா, அன்னைக்கு எங்க அம்மா சிவப்பு புடவை கட்டிருந்தப்போ நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேன்ல, அந்த கண்ணு இப்படியா போச்சு? இத பாரியா, அதே மாதிரி நானும் சிவப்பு பாவாடை, சிவப்பு தாவணி, சிவப்பு ஜாக்கெட்டு, இதுக்கெல்லாம் மேட்சா சிவப்பு பூவு, சிவப்பு மணி, சிவப்பு பொட்டு, சிவப்பு வளையல். எப்படி அழகா இருக்கல்ல? இல்ல, துணி என்னமோ ஒஸ்தி துணியா தெரியுது, ஆனா போடுறவங்க போட்டாதான் அதுக்கு பெருமையே. அன்னைக்கு எங்க அம்மாவை மட்டும் அப்படி சொன்ன. அது அவங்க உடம்பு வாழுக்கும் நிலத்துக்கும் உண்மையிலேயே மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க. ஆனா நீ மகாலட்சுமி அக்கா மாதிரில இருக்க. இருக்குயா, இப்ப நான் பத்திரகாளியா மாறி காட்டுறேன், பாக்குறியா? யோ, சிவப்பு நிறம்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமேனு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு புட்டு டவுனுக்கு போய் கால் வலிக்க கடக்கடையா ஏறி இறங்கி துட்ட கூட பாக்காம ஒஸ்தி துணியா எடுத்து அங்கேயே நின்னு வம்பு பண்ணி தச்சு போட்டு வந்து ஆசைய காட்டினா கிண்டலா பண்ற நீ? சின்ன பொண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செஞ்சு சொல்றேன், என்ன தொந்தரவு பண்ணாத. நீ உன் வேலை இருக்கட்டும்யா. யோ, வெக்கத்தை விட்டு சொல்றேயா, இப்பெல்லாம் ராத்திரியில எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தப்பி தவறி வந்தா கூட கனவுல நீதாயா வர. அது கிட்டுக்கு போ. இத பாரு சின்ன பொண்ணு, உன் பேர் தான் சின்ன பொண்ணுன்னு பார்த்தா நீ பேசுற பேச்சும் சின்ன பொண்ணா இருக்க. யோ, நான் பேசுறதா அப்படி இருக்கும், நீ நம்ப மாட்டேன். என்ன கண்ணால கட்டி பாரு, அப்புறம் நான் வீட்டுல வேலை செய்யறத பார்த்து நீ ஏன் அசந்துருவ. வீணா ஏதாவது கற்பனை பண்ணி நீயே வாழ்க்கை கெடுத்துக்காத. இனிமே இந்த மாதிரி பேசாத, புறப்படு. அப்ப இதான் உன் முடிவா? போடினா சும்மா வளலான்னு பேசிக்கிட்டு கழுத்தை பிடிச்சி வச்சு போட்டுருவேன். இப்ப போறையா? ஆனா இந்த சின்ன பொண்ணை பத்தி இப்ப உனக்கு தெரியாது, போக போக தானே நீயே புரிஞ்சுக்குவ. சரி, அப்ப பாத்துக்கலாம். இப்ப புறப்படு, போடி. சும்மா பொழுது கொஞ்சம் நோய் நோய் பேசிக்கிட்டு. ஏண்டி பங்கஜா, எங்கடி உன் தம்பி? மத்தியானம் சாப்பிட்டு போனவன் தான், ஆளையே காணோம். ஏன், நீ ஏதாவது திட்டினியா? ஆமா, அந்த பயலுக்கு சின்ன பொண்ணை கட்டிக்கணும்னு ஆசை. காலங்காத்தால வந்து தொணா தொணா தொணான்னு இருந்தான். கொஞ்சம் மூஞ்ச காட்டி விட்டேன், அதுதான் கோபம் போல இருக்கு. அடடே, வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. என்னடா அது, பரிசத்தோட ஊர் பெரியவங்க எல்லாம் கூட்டு வந்திருக்க? இத பாருங்கய்யா, நான் சின்ன பொண்ணுக்கு முறை மாமன், சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இது விஷயமா எங்க மாமங்கிட்டேயும் சின்ன பொண்ணுகிட்டேயும் பல முறை கேட்டு பார்த்துட்டேன், சரியான பதிலே இல்ல. அதனால ஊரு பெரிய மனுஷாலாகிய உங்க முன்னால முறைப்படி பொண்ணு கேட்க வந்திருக்கேன். என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்க. நான் என்ன சின்ன பொண்ணை கட்டி தர மாட்டேன் நான் சொல்றேன். அவதான் இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்றாளே.
இந்த நொண்டி சாக்கெல்லாம் இங்க வேண்டாம். இந்த பாருங்கய்யா, சின்ன பொண்ண நேரடியா கூப்பிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா இல்லையான்னு நேருக்கு நேரா கேட்டுருங்க. அதோட என் விவகாரம் முடிஞ்சது. இவர் சொல்றது சரிதான். நடேசா, எதுக்கு சந்தேகம்? உன் பொண்ண கூப்பிடு, நேருக்கு நேரா கேட்டுருவோம். என் பங்கஜம், சின்ன பண்ண வர சொல்லு. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அதனால இவனுக்காக அவளை கட்டாயப்படுத்தி நான் கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ சந்தோஷமா வாழணுங்கிறதா என்னோட ஆசை. அவ இங்க வந்து ஒருவேளை இவனை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, இந்த பையன் இன்னையோட அவ பேச்சை எடுக்கவே கூடாது. இல்ல கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை செஞ்சு வச்சிடுறேன். சம்மதம் தானே? ஆமாமா சிங்காரம், நடேசன் சொல்றதுல நியாயம் இருக்கு. சின்ன பொண்ணு, நீ உள்ள இருந்து எல்லாத்தையும் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உன் மாமன் பொண்ணு கேட்டு வந்திருக்கான். நீ என்னமா சொல்ற? என் மாமன் மேல எனக்கு கோபமோ தாபமோ கிடையாது. என் மாமன் நல்லவர்தான். இருந்தாலும் அவரை கட்டிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. என் ஆசையெல்லாம் என்னை கட்டிக்க போறவரு படிச்சு உத்தியோகத்துல இருக்கணும். என் பிள்ளைங்க எல்லாம் என்ன மாதிரி இல்லாம டவுன்ல பெரிய படிப்பு படிக்கணும். அதனால தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உன் பொண்ணு யார மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்து சின்ன பொண்ணு எனக்குத்தான் என் மனசுல ஆசைய வளர்த்துட்டு இப்படி அவமானப்படுத்திட்டல. இருக்கட்டும், உன் பொண்ணு நினைச்சது நடக்குதான்னு நானும் பாக்குறேன். யோ வைத்தி, இந்த ஊர்ல வைத்தியம் பார்க்க வந்தியா இல்ல சின்ன பொண்ணு டாவடிக்க வந்தியா? யோ, சின்ன பொண்ணுக்கு முறமாப்பிள்ள இருக்கான் தெரியுமில்ல? என்னமோ அண்ணன் ரூட்ல கிராஸ் பண்றேன். என்ன ஏன்டா வளவலன்னு பேசுற? டேய் அண்ணன் என்னடா சொல்லி அமிச்சாரு? போனமா 4 தட்டுனா தூக்கி போட்டமா. எந்த ஊரியா உனக்கு? நான் தைரியம் தான் இந்த ஊர்ல வந்து வேலை காட்டுவேன். இந்த ஊர்ல நான் பாக்குறது என்னமோ வைத்தியம். ஆனா இப்ப நான் வாசிக்க போறேன் உன் தலையில வாத்தியம். எங்கடா ஓட பாக்குற? இப்ப நான் அடிக்கிற அடியில உனக்கு பிடிக்க போதுரா பைத்தியம். அதனால நீ காலம்பூரா இருக்க போற பத்தியம். எழுந்துடுற. அண்ணன் என்னடா சொன்னாரு? போன